வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5-5:30 மணிக்கே சாமிக்கு படையெல்லாம் வச்சு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு அன்னைக்கு மார்னிங் வந்து நல்ல ஒரு ப்ளஸ்டாக தான் போச்சு. அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் பால் பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி சேமியா பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஒரு 10-15 முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பால் காய வச்சுருக்கேன். முந்திரி வறுத்த அதே நெய்யிலேயே கொஞ்சமாக சேமியா சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இது ரோஸ்டட் சேமியா தான், ஆனாலுமே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வறுத்து எடுத்தோம்னா சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பாதி வெந்ததுக்கு அப்புறமா பாலோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தோம் அப்படின்னா. கடைசியாக கேஷ்யூஸ் வறுத்ததை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பவுலில் சாமிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம்.